காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோஸ் ரங்காவின் பணிவான வணக்கங்கள், நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற டாபிக் வந்து தீய சக்தியை விரட்டி அடித்த மகாபெரிவா. அதாவது உள்ளூர் மந்திரவாளியால் கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்தை பூத பிரேத பைசாச ஜனங்களுக்கு தலைவர் வந்து சிவபெருமான் அப்படி சொல்லுவாள். நம்ம ஆச்சாரிய பெருமாள் அப்படித்தானே. இந்த கட்டுரை எழுதி வந்து ஸ்ரீமடம் பாலு சார், தொகுத்தவர் வந்து டிஎஸ் கோதண்டராம சர்மா, தட்டச்சி வந்து வரகூரான் நாராயணன் சார். கண்ணுக்கு தெரியாத ஒரு தீய தேவதை ஒரு அம்மாவை வந்து துன்புறுத்திட்டே இருந்தது. கீழே உட்காந்தா தோலை பிடிச்சமுக்கும், ஓடினா பின்னாடியே துரத்தின்னு ஓடும், தூங்கினா தட்டி எழுப்பும், பயங்கரமாக சத்தம் போடும். ரொம்ப வந்து எழுந்து உட்காந்து ஓடு கத்துவோம். அந்த அம்மா உள்ளூர் மந்திரவாதிகளால் கூட ஒன்றும் செய்ய முடியல. பெரியவாள்கிட்ட வந்து அந்த அம்மாவோட அண்ணன் வந்து ராமநாதன் பேர், அவர் வந்து ரொம்ப பிரார்த்திச்சுட்டார், வேண்டிட்டார். இந்த மாதிரி பெரியவா வந்து விபூதி பிரசாதம் கொடுத்து அனுப்பினான். எவ்வளவு ட்ரை பண்ணியும் முயற்சி பண்ணியும் அந்த விபூதியை நெத்தியில் பேச முடியல. வீதி பூசவாளாக அது நெருங்கவிடலை. அந்த அம்மா அந்த தீய சக்தி நெருங்கவிடலை. ஓட்டம், ஒரே ஓட்டம். மறுபடியும் வந்து பெரியவாள்கிட்ட வந்தார் ராமநாதன். பெரியவா ஏதாவது பண்ண பெரியவா, நீங்கள் தான் பெரியவா யோசிச்சு ஒரு யந்திரம் எழுத சொல்லி அதை வந்து ஒரு தாயத்து குப்பியில் சுருட்டி வச்சு கொடுத்து அனுப்பினார். ரொம்ப சாமர்த்தியமாக அந்த அம்மாவோட கழுத்து சங்கிலியில் இந்த தாயத்தை அப்படியோ கோத்துட்டார். இந்த ராமநாதன் கோத்துட்டார். அடுத்த நிமிஷத்துலேருந்து அந்த அம்மா வந்து நார்மல், ரொம்ப இயல்பு நிலைக்கு வந்து திரும்பி வந்துட்டா. சொல்கிறா, தலையிலேருந்து ஒரு மலையே இறக்கி விட்டா போல இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னான். அப்புறம் சமத்தா கொடுத்து நடத்தி குழந்தை குட்டிகள்லாம் பெற்றுண்டு சௌக்கியமாக இருந்தால் அப்படிங்கிறது பிற்காலத்து கதை அது. அப்புறம் ஸோ பூத பிரேத பைசாச குணங்களுக்கு தலைவர் சிவபெருமான்னாக்கா நமது மகாபெரிவாள் அப்படி தானே. மகாபெரிவா சொல்கிறோம்.